ஹலோ எவ்ரிவான், உங்களை இந்த வீடியோவில் மீட் பண்ணுறதுல எங்கள் 3 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். கெட்டுராக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்கான நன்றி. இந்த வேலையில் எங்களோடு பேசுங்க, நாங்கள் கவனிக்க உதவி செய்யுங்க, எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, நான் கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கெட்டுரா உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இப்போ டாடி உனக்கு gift கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? ஜாலியா ஃபீல் பண்ணுவ. அப்புறம் டாடிக்கு என்ன சொல்லுவ? தேங்க்யூ சொல்வீங்களா செல்லக்குட்டி? ஐயோ, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நீ தேங்க்யூ சொல்லும் போது. ஒருவேளை மம்மி உனக்கு கிஃப்ட் கொடுத்தாலும் என்ன சொல்லுவ? தேங்க்யூ சொல்லுவல. ஏன்னா நீ எப்படி ஆயிடுவ? கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். அதனால நீ தேங்க்யூ சொல்லுவேன். உண்மையாவே யாராவது நமக்கு கிஃப்ட் கொடுத்தா நம்ம என்ன பண்றோம்னா தேங்க்யூ சொல்றோம். கெட்டுராவும் தேங்க்யூ சொல்வா. ஒருவேளை நம்ம தேங்க்யூ சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வெல்கம் சொல்லுவோம். கெட்டுரா, நான் தேங்க்யூ சொன்னா நீ என்ன சொல்லுவேன்? வெல்கம் சொல்லுவியா? ஓகே ஓகே ஓகே. ஒருவேளை ஆண்டோட பெரிதான கிருபையில கிராஸ் டிவி 10 வருடமா அவர் நடத்தி இருக்கிறார். ஒரு ஊழியத்தை அண்ணன் மூலமா, அக்கா மூலமா, உடன் ஊழியர்கள் மூலமா, குடும்பத்தாரோடமா, அவரோட சப்போர்ட்டர்ஸ் மூலமா ஆண்டு பெரிதான கிருபை நிமித்தமா நடத்தி இருக்கிறார். அதற்காக நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஊழியம் நடத்துகிற சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். ஒருவேளை ஸ்டாஃப்ஸ் மத்தியில் எத்தனையோ குழப்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இதன் மத்தியிலே ஆண்டவர் நடத்தியிருக்காருன்னா ஆண்டவர் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் அக்கா, அண்ணனை, ஊழியக்காரர்கள், அவங்களோட ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களை ஆண்டவர் எடுத்து வல்லமையா பயன்படுத்துகிறோம். அநேக ஆசீர்வாதமா மாத்திட்டோம். சரி, இன்னைக்கு டாபிக் என்னன்னா, எதற்காக நான் நன்றி சொல்றேன்? ஒருவேளை சந்தோஷமான சூழ்நிலை வரும்போது ஹாப்பியா இருப்போம், சோகமான சூழ்நிலை வரும்போது சோகமா இருப்போம். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நன்றி சொல்லுகிறோமா? ஒருவேளை சூசன், நான் ஒரு விஷயத்த பார்த்துருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க பாருங்க, அப்போ ஏசப்பாக்கு நன்றி சொல்ல மாட்டோம். உண்மையாவே நானே பார்த்துருக்கிறேன். ஒருவேளை ஒரு சில நேரத்தில் நானே என் லைஃப்பில் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல, அப்போ கடவுளை நான் மறந்துருப்பேன். சோகமாக இருப்பேன் பாருங்க, அப்போவும் ஏசப்பாக்கு நன்றி சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் எதிர்பார்த்தது நடக்கல, நான் எதுக்கு நன்றி சொல்லணும்? ஆனால் கடவுள் நம்மகிட்ட விரும்புறது தெரியுமா? நன்றி உள்ளத்தை விரும்புகிறார். God wants you to thank him. அவரை தேங்க் பண்ணி பாருங்களேன், அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். உதாரணத்துக்கு கேட்டு நான் சொல்லவா? தாராளமாக சொல்லுங்க. மைக் வேணுமா? நான் வந்து ஒன்னு குக் பண்றீங்க. யாரு? நீங்க. அவங்க குக் பண்றாங்க. ஆவா, சூப்பரா. என்னது என்ன சொன்னீங்க? சூப்பரா நீங்க குக் பண்ணி சூப்பரா, அக்கா சூப்பரா சமைப்பாங்க. குடுக்குறீங்க. சாப்பிட்டு என்ன பண்ணுவேன்? பாப்பாவே சரிக்குது, அதுதான் உண்மை. என்ன பண்ணுவேன்? சூப் குடுப்பீங்களா? என்ன பண்ணுவேன்னா, நல்லா சாப்பிட்டு சூப்பரா இருக்கு தேங்க்யூ சொல்வேன். சூப்பரா இருக்கு தேங்க்யூ சொல்வேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் நிறைய டேஸ்டா செய்வீங்களா? கரெக்ட் தான். நான் வீடியோ விட்டு போயிடுறேங்க, என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. இல்ல, உண்மை அதுதான். இப்போ நான் தேங்க்யூ சொல்லும் போது சூசனுக்கு இன்னும் சந்தோஷமாகி இன்னும் நிறைய செய்யணும்னு சொல்லி அவளுக்கு ஆசை வருது. உண்மையாவே இதுதாங்க ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் தேங்க்யூ சொல்லுங்களேன். ஏசப்பா என்ன தெரியுமா பண்ணுவாரு? இன்னும் என் பிள்ளைக்கு நிறைய செய்யணும், ஏன்னா என் பிள்ளை இன்னும் எனக்கு தேங்க்யூ சொல்லிட்டே இருக்கும், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு, நீங்க சோகமா இருந்தாலும் ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி சொல்லும் போது, ஆண்டவரே இந்த சோகத்துக்கு நன்றி, ஆண்டவரே இந்த பலவீனத்துக்கு நன்றி, ஆண்டவரே இந்த லாஸுக்கு நன்றி, ஆண்டவரே அப்பா என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க நன்றி. நீங்க சொல்லுங்களேன். ஆண்டவர் பாப்பாரு, என்னடா அது இந்த சூழ்நிலை என் பிள்ளை நன்றி சொல்லுது, என் பிள்ளைய சும்மா விடக்கூடாது, நான் இறங்கி வரேன், என் பிள்ளைய ஜெயிக்க வைக்கிறேன், எல்லாருமே தலை நிமிர வைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இறங்கி வந்து நிற்பாங்க. ஏன்னா நீங்க நன்றி சொல்லும் போது ஆண்டவர் மனது சந்தோஷப்படுகிறது. நீங்க சோகத்தை சொல்லும் போது ஆண்டவர் எப்படி தெரியுமா? இறங்கி போறாருங்க, மனம் இறங்கி போகிறார். ஏன்னா ஆண்டவர் அவர் பார்க்கறது என்ன தெரியுமா? நம்ம இருதயத்திலிருந்து வர அந்த உண்மையான வார்த்தை, அந்த சந்தோஷமான ஒரு வார்த்தை. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு நன்றி போதும் அவரை சந்தோஷப்படுத்தும். ஒருவேளை சூசன் உண்மையாவே நீ சொன்ன எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள்.
வேதத்துல கூட கேட்டுதா நீ உட்கார, பைபிள் இருந்து ஒரு ஸ்டோரி டாடி சொல்றேன். வேதத்துல கூட பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல வசனம் 11ல இருந்து 19 வரைக்கும் வசனம் இருக்கு. அதுல 10 லெப்பர்ஸ், 10 குஷ்டரோகிகள் இல்ல, அவங்க என்ன பண்றாங்க, இயேசுவை தூரத்துல இருந்து பார்த்து ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அது என்னன்னா, ஏன் தூரமா இருக்காங்கன்னா, அந்த லெப்ரசி வந்தவங்க எல்லாம் யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாது. அவங்க சரியாயிட்டாங்கன்றது யார் சொல்லணும்னா பிரீஸ்ட் தான் சொல்லணும். அந்த ஊர்ல அவங்க சொல்லிட்டாங்கன்னா அக்னாலேஜ் பண்ணிட்டாங்களே ஊருக்குள்ள வரலாம். யோசித்து பாருங்க, ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க உதவி கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா, அவங்க தொடக்கூடல, தூரத்துல இருந்தே சொல்றாரு பவர்ஃபுல்லா, நீங்க போய் பிரீஸ்ட் கிட்ட காமிங்க. அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு சரியாயிடுச்சு போங்க. இதுல போயிட்டு 10 பேர்ல ஒருத்தர் ரிட்டர்ன் ஆகிறார். அதுல வசனம் சொல்லுது அவர் சமாரியர்னு சொல்லி. அப்ப மீதி 10 யாரா இருந்திருப்பாங்க? யூத மக்களா இருந்திருப்பாங்களா? ஒருவேளை என்னோட திங்கிங் அது, ஒருவேளை நிறைய இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்றத நம்ம மறந்து போகிறோம். இயேசுவை அறிந்த நீங்களும் நானும் நிறைய இடத்துல மறந்து போகிறோம். ஒருவேளை யோசித்து பார்ப்போம், ஆண்டவரை மறந்து போனாங்க நிறைய இடத்துல. அவங்க பிரஷஸ் வரும்போது நாங்க அங்கிருந்தே செத்துருக்கலாம். அவங்க நன்றி உள்ளத்தோட இல்ல, எவ்வளவு மிராக்கிள் செஞ்சிருப்பார். ஒருவேளை ஆண்டவர் அறிந்த நீங்களும் நானும் யோசித்து பார்க்கணும். சொல்ல போனா ஒவ்வொரு செகண்டும் நம்ம இயேசுக்கு நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு உள்ள நமக்கு இருக்கணும். ஆனா நம்ம அதை செய்யறது இல்லைங்க. உண்மையாவே கெட்டூரா எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங். எப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பிறக்கும் போது ஒரு பெரிய மிராக்கிளை செய்தார். இன்னைக்கும் நாங்க நன்றி உள்ளத்தோடு இருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் அவ கையை உயர்த்தி ஏசப்பாக பாடும்போது, ஏசப்பா நன்றி ஏசப்பா, ஏன்னா அந்த கையை தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். ஆனா ஆண்டவருடைய பெரிதான கிருபை தாங்க இன்னைக்கும் நாங்க ஜெபித்த அந்த ஜெபத்துக்கு கொடுத்த பதில் தான் இன்னைக்கு அந்த கரத்தை தூக்கி ஆண்டோட பாட்டாவை பாடுறா. இந்த வயதுல சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் நன்றி சொல்லிட்டே ஆண்டவரே, என் கண் ஒவ்வொருத்தரையும் கலங்கும். அவ கை தூக்கும் போதெல்லாம், அவ பாடும் போதெல்லாம், ஆப்வியஸ்லி பேரண்ட்ஸ் எங்க 2 பேருக்கு கண் கலங்கும் போது ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே தேங்க்யூ, எவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சிருக்கீங்க. அந்த அற்புதம் செஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த மனசு அதை பார்க்கும்போது நன்றி சொல்லுது. ஒருவேளை எனக்கு அது மறக்கவே கூடாது லைஃப்ல. நான் தொடர்ந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லணும். இது எனக்கும் ஒரு பாடம் தான். ஒருவேளை பார்க்குற நீங்க ஆண்டுக்கு நன்றி உள்ளத்தோடு இருங்க, நன்றி சொல்லிட்டே இருங்க. எதுவாக இருந்தாலும் எஸ்பா நன்றிப்பா நன்றிப்பா. இன்னொரு சீக்ரெட், ரீசெண்டாக ஒரு சகோதரிகிட்ட பேசினேன். ஆக்சுவலா நான் மறந்த விஷயத்த அவங்க மூலமா எனக்கு கடவுள் ஞாபகப்படுத்தினார். என்னன்னா, ஏசப்பா எனக்கு வேலையை கொடுத்துட்டீங்க நன்றி. அந்த வேர்டை சொல்லும் போது, அடடே, இதை நான் எத்தனை முறை முன்னாடி சொல்லிட்டு இருப்பேன். நடக்காத ஒரு விஷயத்துக்கு நடந்த மாதிரி நன்றி சொல்றது. உண்மையாவே இப்ப நான் யோசிக்கிறேன், அந்த அக்கா சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சே நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை மறந்து போயிருக்கேன். ஒருவேளை இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. நீங்க ஏசப்பாட்ட, ஏசப்பா எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சிட்டீங்க நன்றின்னு சொல்லுங்களேன். உன்னை ஏசப்பா பாப்பார், ஆஹா என் பிள்ளை நன்றி சொல்லிடுச்சு நடக்காத ஒண்ணுக்கு, அப்போ என் பிள்ளைக்கு நான் இறங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இறங்கி செய்வார். நீங்க இன்னொரு நன்றி சொல்ற ஒரு பிள்ளையாய் மாறுவீங்க. ஒருவேளை நன்றிக்கு எவ்வளவு பெரிய ஒரு இது என்ன சொல்றது பவர் இருக்குல்ல. சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. கேட்டாரு, ஏன்பா 10 பேர் ஆச்சே, ஒருத்தன் வந்திருக்கிய. இதுல ஒருவேளை இந்த பாக்குற எத்தனை பேர் இருக்கிறோம், ஒருவேளை நம்மளை சுத்தி எத்தனை பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த ஒருத்தரா ஏன் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது? என்ன கேட்டுறா, ஏசப்பாக்கு நன்றி சொல்ற பிள்ளையா அந்த இடத்துல நீங்களும் நானும் ஏன் இருக்கக்கூடாது? இல்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து, எப்பா இத்தனை பேர் இருந்தாங்க, நீ சொன்னியே, சந்தோஷமா இருக்கு. அதை ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம வாழ்க்கையில. ஒருவேளை ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடுறேன், ஏன்னா நமக்கு டைம் கம்மியா இருக்கு. நான் ஒரு முறை சாப்பிட போனேன். பாப்பா சாப்பிட்ருக்கீங்களா? ஹோட்டலில் போய் சாப்பிட போனேன். அப்போ எனக்கு என் பக்கத்தில் ஒரு சர்வர் அண்ணன், அவங்கள தவறாக சொல்லலை, சர்வர்ன்ற மீனிங்கை தப்பாக எடுத்துக்காதீங்க சரிங்களா, அவங்களும் அவனோட பிள்ளைங்க தான். அவர் என்ன பண்ணார், தட்டு வச்சுட்டே போனார். தட்டு வச்சுட்டு போனோடனே டாடி இந்திரமா சொன்னேன், அந்த அண்ணனை பார்த்து தேங்க்யூ அப்படி சொன்னேன். உடனே என் பக்கத்து ஒரு அண்ணன் சொன்னாங்க, ஏ அவருக்கு நீ காசு கொடுக்குற, அவர் தட்டு வைக்கும்போது தேங்க்யூ சொல்கிற அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், நான் தேங்க்யூ சொல்லுமா அவர் மூஞ்ச பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. உடனே அட போப்பா அப்படின்னாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, தட்டை வச்சுட்டு சாப்பிட்ற பொருள்லாம் வச்சுட்டே வந்தார், தண்ணியை வச்சார். எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொன்னேன். அவன் என்னை பார்த்து டே போதும் அப்பா அவன் புராணம், சும்மா தேங்க்யூ சொல்றதை நிறுத்துட்டான். அப்புறம் என்ன தெரியுமாச்சு, சிக்கன் 65. என்னது சிக்கன் 65 வாயப்பா. சிக்கன் 65 எல்லாருக்கும் வச்சார். முதல்ல எனக்கு 2 தான் வச்சாரு, எல்லாருக்கும் வச்சுட்டே போனாரு. கடைசியில 2 எக்ஸ்ட்ரா இருந்தது. என்ன தெரியுமா பண்ணாரு, நேரா வந்தாரு,
என்கிட்ட 2 சிக்கன் 65 வச்சுட்டு போயிட்டாரு. என் ஃப்ரெண்டு கேட்டான், டேய் எங்க எல்லாருக்கும் 2 பீஸ், உனக்கு 4 பீஸா? ஏன்டா உனக்கு மட்டும் அவர் வந்து வச்சாரு அவன் கேட்டான். அப்ப நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், தேங்க்யூ. ஒருவேளை ஒரு மனுஷன் அந்த ஒரு மனுஷனுக்கு நான் சொன்ன ஒரு தேங்க்யூ அவரை எவ்வளவு சந்தோஷப்படுத்திருக்கல. ஒருவேளை உங்க வீட்டுல சுத்தி வேலை செய்யறாங்க இருக்கிறாங்களா, இல்ல வீட்டுல வேலை செய்யறாங்க இருக்காங்க, தேங்க்யூ சொல்லுங்களேன், அவங்க சந்தோஷப்படுவாங்க. உண்மையாவே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நன்றி சொல்லிட்டே இருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணிடலாமா? ப்ரே பண்ணிடலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அப்பா நீங்க மகிமைப்படுங்க. ஆண்டவரே, நீங்க பெரிய காரியங்கள் செய்யுங்க. பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த 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 வீடியோவானது ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவரே, கிராஸ் டிவி ஆஸ்வதிங்க, அண்ணனாக்கா ஆஸ்வதிங்க. இன்னும் தேவைகளை சந்தித்து ஊழியத்தை ஆஸ்வதித்து கொடுங்கப்பா. மகிமைப்படுங்க. உங்க குடும்பத்தாரை ஆஸ்வதிங்க. ஆண்டவரே, மகளை ஆஸ்வதிங்க, மருமகளை ஆஸ்வதிங்க. தேவன் தேவைகளை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பாய் பாய் சொல்லிடலாமா? பாய் பாய்.